ரஜினி அவர்கள் படத்தில் வந்து சிவாஜி படத்தில் சத்யராஜ் நடிக்க மாட்டேன்னு சொன்னது அப்போது வந்து விமர்சனமானது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படத்தில் நான் நடிக்க மாட்டேன் கடைசி படம். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ராஜா தலைமையிலான இந்த திரைக்கலைஞர்கள் கர்நாடகாவுக்கு ஆதரவாக ஒருங்கிணைந்த போது அதற்கு எதிராக வந்து ரஜினி இருந்தார். அந்த கடுப்பு கூட அதுக்கு காரணமாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கூலி படத்தில் வந்து சத்யராஜ் நடிக்கிறார். அதே ரஜினிகாந்த் தான். இன்னைக்கு மட்டும் சத்யராஜ் எப்படி அந்த கொள்கையை மாற்றிக்கிட்டு நடிக்கிறார் அப்படின்னா இன்றைய சூழ்நிலைங்கிறது வேற. அந்த வயது தந்த பக்குவம் எல்லாத்துக்கும் மேலே அவர் கேட்ட சம்பளம் இதெல்லாம் கிடைச்சதுனால அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தலைவா படத்தில் நடித்தவர் இந்த படத்தில் ஏன் நடிக்கிறேன் அப்படின்னா அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும். ஒருவேளை அவரே சொல்கிற மாதிரி சத்யராஜ் இன்றைக்கு ஆதரிக்கிறது திமுக அரசை. விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் மாநாட்டில் திமுகவே ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னார், திராவிட மாடல் அப்படின்னு ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொன்னார். ஸோ அப்போ திமுகவுடைய கோப பார்வைக்கு ஆளாகி இருக்கார் விஜய். அவர் கூட நடித்தால் இப்போ கமலஹாசன் அவர்களுமே என்ன வந்து உலகநாயகன் அழைக்காதீங்க KHன்னு அழைங்க இல்லை கமல் அழைங்கன்னு சொல்லியிருக்காரு. தாமதமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்னென்னா எந்த துறையில் இருப்பவர்களும் தங்கள் பெயருக்கு முன்னால் அடைமொழி போட்டுக்கிறதே இல்லை. இந்த சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அடைமொழி, அது ஒரு தொங்கு சதை போன்ற ஒரு அடைமொழி இவங்களுக்கு வந்து காலாகாலமாக அவசியமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த அடைமொழிங்கிறதே பார்த்தா ரசிகர்களிடம் ஒரு வெறித்தனத்தை வளர்க்குது அப்படிங்கிற யதார்த்தம் இவர்களுக்கு புரிந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவர்களே அதை ஊக்குவித்து கொண்டு இன்னொரு பக்கம் அதை ரசித்து கொண்டும் இருந்தார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கும் ரஜினி படத்தினுடைய துவக்க இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற டைட்டிலோட தான் படமே ஆரம்பிப்பாங்க. ரஜினி நினைத்திருந்தால், ரஜினி சூப்பர் ஸ்டாரை விரும்பாமல் இருந்திருந்தால் முதல் வேலையாக இதை போடாதீங்க, ரஜினி நடிக்கும்னு மட்டும் போடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை, எதிர்காலத்திலையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கமலஹாசன் அவருடைய பிறந்தநாள் 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், உலகநாயகன் என்னை அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அஜித் அவர்கள் வந்து என்னை தலைன்னு அழைக்காதீங்க ஏகேன்னு அழைங்கன்னு சொன்னார். இப்போ கமலஹாசன் அவர்களுமே என்னை வந்து உலகநாயகன் அழைக்காதீங்க KHன்னு அழைங்க இல்லை கமல் அழைங்கன்னு சொல்லியிருக்காருல, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு சரியான விஷயம் தான். ஆனால் ரொம்ப தாமதமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்னென்னா எந்த துறையில் இருப்பவர்களும் தங்கள் பெயருக்கு முன்னால் அடைமொழி போட்டுக்கிறதே இல்லை. இந்த சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அடைமொழி, அது ஒரு தொங்கு சதை போன்ற ஒரு அடைமொழி இவங்களுக்கு வந்து காலாகாலமாக அவசியமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த அடைமொழிங்கிறதே பார்த்தா ரசிகர்களிடம் ஒரு வெறித்தனத்தை வளர்க்குது அப்படிங்கிற யதார்த்தம் இவர்களுக்கு புரிந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவர்களே அதை ஊக்குவித்து கொண்டு இன்னொரு பக்கம் அதை ரசித்து கொண்டும் இருந்தார்கள். அதுதான் உண்மை. அதனால தான் நேற்று சினிமாவுக்கு வந்தவங்க கூட 2வது படம் வரும்போது அதுக்கு ஒரு அடைமொழியை போட்டு ஒரு போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் அஜித் வந்து முதல்ல அந்த விஷயத்தை ஆரம்பித்தார். இந்த தலைன்னு நீங்கள் கூப்பிடாதீங்க, ஏன்னா அஜித் குமார்னே கூப்பிடுங்க, இல்லைன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதை அவர்களுடைய ரசிகர்களை கேட்கலைங்கிறது தான். அஜித்தினுடைய பேச்சை, வேண்டுகோளை அஜித்தினுடைய ரசிகர்களை மதிக்கவில்லை. அதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம்னா அந்த வெறித்தனத்தை, அந்த பைத்தியக்காரத்தனத்தை நீங்கள் தான் வளர்த்தது. ஸோ நீங்கள் வளர்த்து அவர்களுக்கு அது முற்றி போன நிலையில் இதெல்லாம் இனிமேல் வேணாம் அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. கிட்டத்தட்ட கமல்ஹாசனும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கி விட்டுருக்கார். பட் தாமதமான அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு சரியான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ கமல் மாதிரியான ஒரு சீனியர் நடிகர் இதை செய்யும் போது எதிர்காலத்தில் சினிமாவுக்கு வருகிற இளைஞர்கள் வந்து நம்ம பேருக்கு முன்னால் ஒரு அடைமொழி வேண்டாம், ஏன்னா நம்ம மதிக்கிற கமல் போன்றவர்களே இதை வந்து திறந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த புரிதலோடு அவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரசிகர்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருப்பாங்க. கமலே வேணான்ட்டாரா, அப்போ அது சரியான விஷயம் இல்லை போல இருக்கே அப்படிங்கிறது மக்களுக்கும் தோணும். அது வந்து அந்த வகையில் அது சரியான முயற்சி தான். இவ்வளோ நாளாக ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலுமே இது ஒரு பப்ளிசிட்டி சண்டா கூட பார்க்க போகிறோம் இல்லையா? எதுக்கு இப்போ சொல்கிறாரு, இந்த டைமில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை. கமல்ஹாசனுக்கு இதன் மூலமாக பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு அவதூறான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த கமல் சைடில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 வருடங்களாகவே கமலுக்கு வந்து இப்படி ஒரு தாட் இருந்திருக்கு. சொல்லப்போனால் போன பர்த்டேயிலே இது குறித்து அவர் அறிவிக்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தாரா. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அது பண்ணலை. அப்புறம் இந்த பர்த்டேயில் அதை பண்ணிடலாங்கிற முடிவு பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பிறந்த நாள் அதுவுமே வேண்டாம் சார், இன்னொரு நாள் அதை அறிவிச்சுக்கலாங்கிறதுனால அப்போ அவர்
போஸ்ட்போன் பண்ணி இன்னைக்கு அந்த அறிவிப்பை விட்டுருக்காரு. அதனால் இதன் மூலமாக அவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறேன். பட் ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு, அது வந்து ஒரு நல்ல விஷயங்கிறதுனால நம்ம வரவேற்கலாம். இன்னொன்று, நம்மை போன்ற ஊடகங்களே அதை அடிக்கோடிட்டு பாராட்டும் போது வேறு ஒரு நடிகருக்கும் அப்படி நம்ம பண்ணா என்ன அப்படின்னு தோன்றுவதற்கு வாய்ப்பு முன்னுதாரணமா இருக்காரு. நிச்சயமா. அதனால அதை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டுவோம். குறிப்பா அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகு கதை சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இந்த வயசுல நீங்க விட்டு தர மறுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் நோக்கி வச்சது. இப்போ கமலஹாசன் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்தது, அடுத்து எல்லாருமே ரஜினியை தானே பார்ப்பாங்க இல்லையா, இவர் என்ன சொல்ல போறாரு இதுக்கு அப்படின்னு. பட் ரஜினி அப்படி ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை பொறுத்தவரை கடைசி வரை நாம தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். என்ன காரணம், ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு முரண்பாடுகள் நிறைந்த ஒரு மனிதர். என்னன்னா, பணம் இருந்தால் நிம்மதியே போயிடும் அப்படின்னு வந்து பணமே வந்து நீங்கள் சம்பாதிக்காதீங்கிற ரேஞ்சில் அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா, விஜய் அவ்வளோ வாங்குறாரா, அப்போ எனக்கு 100 கோடி சம்பளம் கொடுங்க, 118 கோடி கொடுங்க, 125 கோடி கொடுங்கன்னு ஒரு பக்கம் அவருடைய படங்கள் ஓடாத நிலையிலும் அவருடைய சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, பணம் வந்துச்சுன்னா நிம்மதி போயிடும், அதனால் பணம் சம்பாதிக்கிறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட இந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்திலே அப்படி தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது, நாளைக்கு வேறு ஆள்கிட்ட இருக்கும் என்று சொன்னாலும், இன்றைக்கும் ரஜினி படத்தினுடைய துவக்க இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற டைட்டிலோடு தான் படமே ஆரம்பிப்பாங்க. ரஜினி நினைத்திருந்தால், ரஜினி சூப்பர் ஸ்டாரை விரும்பாமல் இருந்திருந்தால் முதல் வேலையாக இதை போடாதீங்க, ரஜினி நடிக்கும்னு மட்டும் போடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை, எதிர்காலத்துலையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ரஜினி அவர்கள் படத்தில் வந்து சிவாஜி படத்தில் சத்யராஜ் நடிக்க மாட்டேன்னு சொன்னது அப்போது வந்து விமர்சனமானது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய படத்தில் நான் நடிக்க மாட்டேன், கடைசி படம் அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய கருத்துக்கள், அரசியல் ரீதியான கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. மறுத்ததற்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த சம்பளம் கூட அவர்களுக்கு கட்டுப்படி ஆகாமல், அல்லது இவர்கள் கேட்ட சம்பளத்தை இவர்கள் தர மறுத்து, அதனால கூட இந்த முடிவை வந்து அவங்க எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மறுத்தது உண்மைதானா? இல்ல, மறுத்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. மறுத்திருந்தால் அதுக்கு இப்படியெல்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு வெறுமனே கொள்கை சார்ந்த காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவர் சிவாஜி படத்தில் ரஜினியோடு நடிக்க மறுத்தார். என்ன காரணம் அப்படின்னா, அன்றைக்கு இந்த காவேரி பிரச்சனையெல்லாம் பயங்கர தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, இந்த பாரதி ராஜா தலைமையிலான இந்த திரைக்கலைஞர்கள் கர்நாடகாவுக்கு ஆதரவாக ஒருங்கிணைந்த போது அதற்கு எதிராக வந்து ரஜினி இருந்தார். அந்த கடுப்பு கூட அதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதே கூலி படத்தில் வந்து சத்யராஜ் நடிக்கிறார், அதே ரஜினிகாந்த் தான். இன்றைக்கி மட்டும் சத்யராஜ் எப்படி அந்த கொள்கையை மாற்றிக்கிட்டு நடிக்கிறார் அப்படின்னா, இன்றைய சூழ்நிலைங்கிறது வேற. அந்த வயது தந்த பக்குவம், எல்லாத்துக்கு மேலே அவர் கேட்ட சம்பளம், இதெல்லாம் கிடைச்சதுனால அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தலைவா படத்தில் நடித்தவர் இந்த படத்தில் ஏன் நடிக்கிறேன் அப்படின்னா, அதற்கும் ஏதாவது காரணம் இருக்குது. ஒருவேளை அவரே சொல்கிற மாதிரி அந்த அரசியல் காரணம் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சத்யராஜ் இன்றைக்கு ஆதரிக்கிறது திமுக அரசை. விஜய் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரசியல் மாநாட்டில் திமுகவே ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னார், திராவிட மாடல் அப்படின்னு ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொன்னார். ஸோ அப்போ திமுகவுடைய கோப பார்வைக்கு ஆளாகி இருக்கார் விஜய். அவர் கூட நடித்தால் ஸ்டாலின் குடும்பம் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்கங்கிற காரணமாக கூட அந்த படத்தை மறுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம் தான். குறிப்பாக அவர் வந்து அந்த கொள்கைக்கே விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆரிய கோட்பாடு ஆதரவாக பேசுறீங்க அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தார் இல்லையா விஜய் மீது. ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் பார்க்கணுமா எல்லாமே? சினிமாக்காரர்கள் பேசுவதற்கும் அவர்கள் இங்கே திரையுலகில் இயங்குவதற்கும் பெரிய தொடர்பு இருக்காது. ஏன்னா ஒரு மேடையில் போய் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறொரு ஆள் மாதிரி வேறொரு முகத்தோடு வந்து அணுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் மேடைகளில் அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவார். ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் வேறொரு நபராக இருப்பார். அதனால் அதுக்கும் இதுக்கு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு. என்னை பொறுத்தவரை இவர் கேட்ட சம்பளம் கொடுக்காததால் அந்த படத்தில் நடிக்க மறுத்திருப்பார் அப்படின்னு தான் இப்போவும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் குறித்து இன்னொரு செய்தியுமே, அவருடைய மனைவி வந்து 4 ஆண்டுகளாக வந்து மருத்துவமனையில் தான் இருக்காரு, சரியாக சாப்பிட கூட முடியாது, வித்தியாசமான ஏதோ ஒரு நோயால் தாக்கப்பட்டிருக்காரு, டியூப்பில் தான் மருந்துலாம் கூட கொடுக்குறாங்க, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு இதில் வந்தது, போஸ்ட்டாக வந்தது. அது கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சத்யராஜோட கொள்கை திராவிட கொள்கை தான், கடவுள் மறுப்பு கொள்கை தான், நீ கடவுளை பகச்சையில் பார்த்தியா உன் மனைவிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எல்லாமே ஒரு 1000 கமெண்ட்ஸ் மேலே அந்த மாதிரி தான் வருது இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, இதெல்லாம் கேவலமான கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி வந்து கோமாவில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அதனால தான் இவர் என்னென்னா, தெலுங்கில் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் மறுத்து விட்டு அவருடைய மனைவி பக்கத்திலே இருந்தார். சரியாக சொல்லணும்னா, பாகுபலி படம் வந்ததற்கு பிறகு சத்யராஜுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து மிகப்பெரிய ஆஃபர், மிகப்பெரிய சம்பளம். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இருக்காங்கங்கிறதுனால அவங்க பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால நிறைய படங்களை அவர் அவாய்ட் பண்ணிட்டார்.
அதுக்கப்புறம் தமிழ் படங்களும் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இருந்துச்சுன்னா அந்த படத்தில் நடிக்க மாட்டார். சென்னைக்குள்ளே ஷூட்டிங் அப்படின்னா அந்த படத்தை கமிட் பண்ணிக்குவார். இந்த மாதிரி தான் அவருடைய நிலைமை இருந்தது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன இந்த கமெண்ட்டுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பானது, ஒரு காட்டு மிராண்டித்தனமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கடவுள் மறுப்பாளராக அவர் இருப்பதால் அவர் மனைவி கோமாவில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ கடவுளை எந்நேரம் தொழுகிற, கடவுளுக்கு எந்நேரமும் பூஜை செய்கிறவர்களுக்கு மரணம் வராதா? அவர்களுக்கு கொடிய நோய் வராதா? அதுக்கெல்லாம் யார் காரணங்கிறது அந்த கமெண்ட் பண்ணவங்க தான் கேட்கணும். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல சினிமா அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.